வாழ்க்கை என்பது என்னவென்றால் ஒரு தவம். ஒரு தவங்கிறது என்னது? ஒரு காட்டில் முனிவர்கள் தவம் இருப்பாங்க, வருஷக்கணக்காக தவம் இருப்பாங்க, அவங்கள எதுவும் ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக அந்த மாதிரிலாம் தவம் இருந்தால் காட்டு விலங்குகள் சாப்பிட்டுட்டு போயிடும். அது எது ஆனால் ஒரு தவங்கிறது எது? தவமாக இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தவங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பார்த்து அது ஒரு உறுதியாக இருப்பது, அதற்கு பேர் தான் தவம். ஒரு உறுதியாக இருப்பது, ஒரு நோக்கத்திற்காக உறுதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது, அதுதான் தவம். கொஞ்சம் கூட அந்த வழி பிசகாமல், அந்த நேர்வழி தவறாமல், அதுதான் தவம். அதனால் வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான விஷயமாக நினச்சிக்கிட்டு அப்படித்தான் வாழ்க்கை இருக்கணும், ரொம்ப சாதாரணமாக இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழ்க்கை ஒரு தவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். வாழ்க்கை ஒரு தவமாக இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் நாம் தவமாக தான் இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் நாம் வாழ்கின்ற காலம் வரைக்கும் நாம் தவம் தான் இருக்க வேண்டும். தவம் இருப்பது தான் வாழ்க்கை. வாழ்நாள் முழுதும் ஒருத்தர் தவம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வாழ்க்கை. அப்படித்தான் வாழ வேண்டும். சும்மா எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த கொள்கையும் இல்லாமல் சும்மா அப்படி வாழ்கிறதுக்கு பேர் அதெல்லாம் தவம் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஒரு தவமே இல்லை. அதனால் தவம் இருப்பதிலிருந்து தப்பிக்கிற மாதிரி வாழக்கூடாது. தவமாக இருப்பதை பார்த்து பயப்படக்கூடாது. தவத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது, தவம் இருப்பதிலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதாகத்தான். அதனால் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். மனித வாழ்க்கை என்பது ஒரு தவம் இருப்பதை போலத்தான். அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். உறுதியாக கொள்கை இருக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த கொள்கைகளை என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. கட்டுப்பாடுகளை என்றைக்குமே நம்ம தளர்த்தி விடக்கூடாது. அந்த அளவுக்கு வாழ்க்கை என்பது ஒரு தவம் என்றால், வாழ்நாள் முழுவதும் நாம் தவம் இருப்பது தான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வாழ்க்கையை குறைச்சும் மதிப்பிடாதீங்க என்பதையும் நம்ம கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழ்வது தான் தவம். அதாவது கட்டுப்பாடு தான் தவம். கட்டுப்பாடுன்னா எப்படின்னா, கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது ஒரு தவம் இருப்பது போல். கட்டுப்பாடு முனிவர்கள் தியானம் பண்ணுறாங்க, தவம் இருப்பாங்கன்னு நமக்கு அது தவம்னா நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்படிப்பட்டது தான், பொறுமையாக இருக்கணும், நினைத்த நிறைவேற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அதுதான் தவம். நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, அந்த நம்ம நினச்ச விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த தவம்னா அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிப்பதில் ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு பேர் தான் தவம். அதிலிருந்து தளர்ந்து விடக்கூடாது. நம்ம கொள்கைகள் தான் கட்டுப்பாடுகளும் கொள்கைகளும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அதனால் கொள்கைகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் கொள்கைகள் தான். அதை கடைபிடிப்பதில் உறுதியாக இருக்கும். கடைபிடிப்பதில் தவம் இருக்க வேண்டும். அதாவது கொள்கைகளை கடைபிடிக்க தவம் இருக்க வேண்டும். கடைபிடித்து தவமாக இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும் அப்படின்னு. அதனால் கட்டுப்பாடுகள், கொள்கைகள் இதுதான் இதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னா, தவம் செய்த முனிவர்களைப் போல நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.